நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது தொடர்பான முழு வீடியோவை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பொன்முடி மீதான புகார்கள் மீது விசாரணை நடத்தி முகாந்திரம் இல்லாததால் முடித்து வைக்கப்பட்டதாக கூறி அதன் விவரங்களை சமர்ப்பித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, புகார்களில் முகாந்திரம் இல்லை என எந்த அடிப்படையில் காவல்துறையினர் முடிவுக்கு வந்தனர் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் 1972ஆம் ஆண்டு அப்போதைய சமூக சீர்திருத்தவாதி தெரிவித்த கருத்துக்களையே முன்னாள் அமைச்சர் தெரிவித்ததாகவும், வீடியோவை முழுமையாக பார்த்தால் அந்த விவரங்கள் தெரியவரும் என்று விளக்கமளித்தார். இதையடுத்து பொன்முடி பேசிய முழு வீடியோ மற்றும் சமூக சீர்திருத்தவாதி பேசிய பேச்சுகளின் விவரங்களையும் தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். காது கழுத்தில் நகை போட்டு வந்தால் எப்படி மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என பெண்களிடம் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேசியது சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை அடுத்த முள்ளிச்சேவல் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது அங்கிருந்த பெண்கள் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என முறையிட்டனர். அதற்கு உரிய மனு அளியுங்கள், விரைவில் அனைவருக்கும் உரிமை தொகை கிடைக்கும் என்று அமைச்சர் கூறினார். அத்துடன் அங்கிருந்த பெண் ஒருவரிடம், இப்படி காது கழுத்தில் நகை போட்டு வந்தால் எப்படி உரிமை தொகை கிடைக்கும், நகைகள் கணக்கில் வந்தால் உரிமை தொகை தரப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திடீர் சாம்பார், திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் போல் விஜய் மாநாட்டை நடத்திவிட்டு நேரடியாக முதலமைச்சராக ஆசைப்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம் செய்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் விஜய் அரசியலில் இன்னும் நிறைய பாடம் படிக்க வேண்டும் என்று கூறினார். அதை இப்போது பார்க்கலாம். ராஜி கணேசனே சொன்னார், அண்ணன் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி யார் இருந்தாலும் எல்லாரும் அப்படித்தான். ஏன் நம்முடைய தமிழகத்துடைய இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினே என்ன சொன்னாரு, எங்க பெரியப்பா அப்படின்னாரு. ஆக எம்ஜிஆரை எல்லாரும் கொண்டாடலாம். ஆனால் கேப்டன் நம்முடைய மறைந்த நம்முடைய கேப்டன் அவர்கள் கருப்பு விஞ்ஞானோடு அவரே சொன்னார், நான் புரட்சி தலைவருடைய ரசிகன், புரட்சி தலைவரை பின்பற்றி நான் இயக்கத்தை தொடங்கிட்டேன்னு கூட சொன்னார். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டது ஒரே ஒண்ணுதான், அவர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் எழுச்சியாக இன்னைக்கு மிகப்பெரிய 3ஆம் தலைமுறை இன்னைக்கு எழுச்சி பெற்றிருக்கிறது. சென்ற இடமெல்லாம் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறார்கள். திடீர் சாம்பார், திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்னைக்கு விஜய் எடுத்த உடனே இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா நான் கோட்டைக்கு தான் இருந்தேன். ஏதோ ஒரு படத்துல பாத்தீங்கன்னா அந்த படத்துல சொல்லுவாங்க, ஏப்பா தம்பி ஒரு நடிகரை பார்த்து கேட்பாங்க, நீங்க ஏதாச்சும் படத்துல நடிக்க வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி கரூர் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர்களை நீக்க கோரி முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தொடர்ந்த வழக்கு குறித்து பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் கரூரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து இறந்தவர்கள், போலி வாக்காளர்கள் ஆகியோரின் பெயர்களை நீக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. நீக்காவிட்டால் தேர்தல் முடிவுகளில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டது. பெரும்பாலான வாக்குச்சாவடி அதிகாரிகள் திமுகவினராகவே இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. தொடர்ந்து வழக்கு குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்து விசாரணையை அடுத்த வாரத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். சென்னை கூவத்தூரில் நடைபெறவுள்ள அனிருத்தின் இசை நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கூவத்தூரில் உள்ள மார்க் ஸ்வர்ணபூமி என்ற இடத்தில் ஹக்கும் என்ற தலைப்பில் நாளைய தினம் அனிருத்தின் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெறாமல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறி செய்யூர் தொகுதி MLA பனையூர் பாபு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது.
இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உரிய நிபந்தனைகளுடன் இசை நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது இல்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அனிருத் இசை நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதி காவல்துறை விதித்த நிபந்தனைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டு வழக்கு விசாரணையை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்தார். கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோயில் வளாகத்தில் கட்டப்பட்ட பக்தர்கள் ஓய்வு மண்டபத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். ஆனைமலையில் உள்ள மாசாணியம்மன் கோயிலில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இவ்வாறு கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்கேதுவாக 3,15 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஓய்வு மண்டபம் மற்றும் வரிசை தடுப்பு கட்டப்பட்டது. இதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பாங்காக்கில் நடைபெற்ற ஐநா மாநாட்டில் பங்கேற்ற சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் இளைஞர்கள் நேரடி அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஐநா சபை மாநாட்டு மையம் சார்பில் 5வது சர்வதேச இளைஞர் மன்றத்தின் விழா நடைபெற்றது. இந்தியா சார்பில் இது சார்லஸ் குழும தலைவரும் சமூக சேவகருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர், மிகவும் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வளவு கருணையுடன் காக்கிறீர்கள் என்பதே நல்ல தலைமைக்கான அளவுகோல் என்று கூறினார். தொடர்ந்து தேர்தலின் போது மட்டுமே அரசியல் கட்சிகளால் இளைஞர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் எனவும் இது ஜனநாயகத்திற்கு செய்யப்படும் துரோகம் எனவும் தெரிவித்தார். இளைஞர்கள் நேரடி அரசியலுக்கு வர வேண்டும் என அழைப்பு விடுத்த ஜோஸ் சார்லஸ், நீங்கள் நாளைக்கான தலைவர்கள் அல்ல, நீங்கள் இன்றைக்கான தலைவர்கள் என்று கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சி ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள நவீன சேமிப்பு கிடங்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார். திருப்பத்தூர் அருகே குனிச்சி காமராஜர் நகரில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் 3,60,00,000 ரூபாய் மதிப்பில் 3,400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன சேமிப்பு கிடங்கு கட்டப்பட்டுள்ளது. இதை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி, சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கு பெற்றனர். தமிழகத்தில் 9,525 கோயில்களின் கணக்குகள் தணிக்கை செய்ய தாக்கல் செய்யப்படாதது ஏன் என்பது குறித்து பதிலளிக்க அறநிலையத்துறை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களின் வருவாய் செலவு தணிக்கை அறிக்கைகளை இணையத்தில் பதிவிடக் கோரிய வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 9,525 கோயில்களின் கணக்குகள் தணிக்கை செய்யப்படாதது குறித்து அதிர்ச்சி தெரிவித்த நீதிபதிகள் இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டனர். தணிக்கை செய்யப்பட்ட மற்றும் செய்யப்பட வேண்டிய கோயில்களின் தகவல்கள், இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய கோயில் தணிக்கை தகவல்கள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து வழக்கு விசாரணை செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சதுர்த்தி விழாவை முன்னிட்டு தருமபுரியில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் முடிந்து விற்பனைக்கு தயாராக இருக்கின்றன. நாடு முழுவதும் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படவுள்ளது. தொடர்ந்து தருமபுரியில் அதியமான் கோட்டை, பழைய தருமபுரி, சவுளூர், கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வந்தன. 1/2 அடி முதல் 12 அடி வரை சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக உள்ளன. கற்பக விநாயகர், தாமரை விநாயகர், அன்னப்பறவை விநாயகர், எலி வாகன விநாயகர், நந்தி விநாயகர், சிங்கமுக விநாயகர் உள்ளிட்ட பல வகைகளில் சிலைகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து பெங்களூரு, ஓசூர், சேலம், மேட்டூர், திருவண்ணாமலை, கோவை, நாமக்கல் ஆகிய பகுதிகளில் இருந்து வியாபாரிகளின் ஆர்டரின் பேரில் 1000க்கும் மேற்பட்ட சிலைகளை முன்பதிவு செய்திருக்கின்றனர். தமிழ்நாடு டிஜிபி தேர்வுக்கு தனது பெயரை பரிசீலிக்க கோரி ஐபிஎஸ் அதிகாரி பிரமோத்குமார் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தமிழக டிஜிபி பதவிக்கு தனது பெயரை பரிசீலிக்க உத்தரவிடக் கோரி ஐபிஎஸ் அதிகாரி பிரமோத்குமார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்.
உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி குறைந்தபட்சம் 6 மாத பதவிக்காலம் இருந்தால் மட்டுமே காவல்துறை டிஜிபி பதவிக்கு ஒருவரின் பெயரை பரிந்துரைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு பிரமோத்குமார் மனு தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தது. செப்டம்பர் மாதம் ஓய்வு பெறும் நிலையில் மனு தாக்கல் செய்திருப்பதால் ஏற்க முடியாது என்று தலைமை நீதிபதி தெரிவித்தார். டிஜிபி சங்கர் ஜிவால் பதவிக்காலம் இந்த மாதம் முடிவடைய இருக்கிறது. ஓய்வு பெறும் 6 மாதத்திற்குள் யாரையும் டிஜிபியாக நியமனம் செய்யக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருப்பது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.